அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று அம்பத்தூரில் ரோட்டரி சங்கம், ஜெமினி குழுமம் மற்றும் 30 சங்கங்கள் இணைந்து ஜெமினி ரோட்டரி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை தொடக்கி வைத்து உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பேட்மிண்டன் விளையாட்டு இன்று இந்தியாவிலே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ரோட்டரி சங்கங்கள் போன்று அமைப்புகள் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் ரோட்டரி சங்கமும் அரசும் சேர்த்து இந்தியாவிலே போலியோவை ஒழித்தோம். இன்று இந்தியா ஹேஸ் எராடிகேட்டட் போலியோ. அதற்கு ஒரு முக்கிய காரணம் ரோட்டரி சங்கம், பன்னாட்டு ரோட்டரி சங்க நிறுவனமும் இந்தியா சங்க ரோட்டரியும் சேர்ந்து கடந்த 20-25 ஆண்டு காலமாக இணைந்து செயல்பட்ட காரணத்தால் போலியோவை ஒழித்திருக்கின்றோம். அதே போன்று இந்த பேட்மிண்டன் விளையாட்டு, இதற்கு தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக உள் விளையாட்டு அரங்குகள் வேண்டும், விளையாட்டு கட்டுமானங்கள் வேண்டும். அதாவது இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் நமக்கு வேண்டும். மற்ற மாநிலங்களில் அதிக அளவிலே அந்த மாநில தலைநகரில் இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம், பல ஸ்டேடியங்கள் இருக்கிறது. ஆனால் சென்னையிலே அரசு நடத்துகின்ற இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் அந்த அளவுக்கு இல்லை. அதிகமாக ஒரு 4 கோட் தான் இருக்கு. அதுவும் பழுதடைந்து சரியான முறையில் பராமரிப்பு இல்லை. அதனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஹைதராபாத்ல கோபிச்சந்த் நடத்துகின்ற ஒரு அகாடமி போன்று அசாமிலே அங்கே ஹிமந்த பிஸ்வ சர்மா முதலமைச்சர் அங்கே கட்டிய மிகப்பெரிய ஒரு அகாடமி போன்று பன்னாட்டு தரத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் சென்னையிலே மிகப்பெரிய அளவில் ஒரு பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கம், இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று கட்ட வேண்டும். அப்படி கட்டினால் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவும். அது எதுவாக இருக்கும். தமிழ்நாடு பேட்மிண்டன் கழகத்தின் தலைவராகவும் இந்திய பேட்மிண்டன் கழகத்தின் துணை தலைவராகவும் இதை நான் சொல்கின்றேன். ஏன்னா இங்க சென்னையில பல இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எங்களால் நடத்த முடியல. காரணம் இடம் இல்லை. இடம் இருந்ததுன்னா பெரிய டோர்னமெண்ட்லாம் இங்க தமிழ்நாட்டில் நடத்தலாம், சென்னையில நடத்தலாம். ஏன்னா இப்போ சமீபத்துல சென்னையில நாங்க ரொம்ப சிரமப்பட்டு தமிழ்நாடு அரசு உதவியுடன் தான் நடத்தணும். நேஷனல் சப் ஜூனியர் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தணும். அதுல 20 ஃபைனலிஸ்ட்ல 10 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். 5 ஃபைனல்ஸ்ல 3 ஃபைனல்ஸ் தமிழ்நாடு ஜெயிச்சது. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனா எங்களுக்கு இன்னும் வசதிகள் ஏற்படுத்தினா மிகப்பெரிய அளவுல எங்களால உலக அளவுல எங்களால வெற்றி பெற முடியும். இது அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு நிமிஷம். அதான் இப்ப நான் இந்த பிரச்சனை சம்பந்தமா கலைஞர் மருத்துவமனையில 2-3 நாட்களுக்கு முன்பு மருத்துவர் பாலாஜி என்பவர் குத்தி தாக்கப்பட்டார். அதற்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பல முறை நான் சொல்லியிருக்கிறோம். இப்ப மட்டும் கடந்த காலத்துல சொல்லிட்டு வரோம். சட்டங்கள் இருக்கு, ஆனா பாதுகாப்பு இல்லை. சட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை, நடைமுறைப்படுத்தல. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா, மருத்துவர்களுக்கு வேலை பளு அதிகம். போதுமான மருத்துவர்கள் கிடையாது, போதுமான செவிலியர்கள் கிடையாது, வேலை பளு அதிகம் இல்லை. இப்ப புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு தயங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு தகுதியான பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அரசுடைய கொள்கை முடிவு என்னன்னா, நாங்க இதுக்கு பிறகு தற்காலிகமாக தான் நாங்க எடுப்போம், கான்ட்ராக்ட்ல எடுப்போம், டெம்பரரி எடுப்போம். இதுதான் அரசு ஒரு கொள்கையா அறிவிக்காத கொள்கை. முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் வெற்றி பெற்றால் அரசு, தமிழக அரசில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார் முதலமைச்சர். 5.5 லட்சம். ஆனால் 2 மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்திலே இதே முதலமைச்சர் பேசிய நேரத்தில் இதற்கும் 68,000 பேர் அரசு பணிகளுக்கு நாங்கள் நியமனம் பண்ணிருக்கிறோம். அதுல 32,000 பேர் தற்காலிக பணியாளர்கள்.
டெம்பரரி. அப்போ இதுதான் இது மருத்துவத்துறையிலும் இதுதான், போக்குவரத்து துறையிலும் இதுதான், மின்சாரத்துறையிலும் இதுதான் நடக்குது. பற்றாக்குறை இருக்குது. அதுல பிரைவேடைசேஷன் செய்வதற்காக இது முன்னோட்டமாக இது கான்ட்ராக்ட்ல கொடுக்கறாங்க. புதுசா எதுவும் சேர்க்கறது கிடையாது. தேர்தலுக்கு முன்பு பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க. நாங்க பழைய ஓய்வூதியத்தை நாங்க கொடுப்போம், வந்தவுடன் கொடுப்போம், ஒரே வாரத்துல கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு பழைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்ல, கிடைக்கல. இவ்வளவு காலமா போராடிட்டு வராங்க. இந்தியாவில 8 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை இவங்களுக்கு. அதனால இது போன்ற பல நிர்வாக பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் இருக்கு. முதலமைச்சர் கவனம் செலுத்துவதா எனக்கு ஒன்றும் தெரியல. சென்னை உயர்நீதிமன்றம் திமுகவும் அதிமுகவும் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கும் இல்லாம மாறி மாறி குறை சொல்லிட்டாங்களே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்க கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ 57 ஆண்டு காலம் இரு கட்சிகளும் ஆட்சி செய்து வருகிறார்கள். இந்த 57 ஆண்டு காலத்திற்கு பிறகும் சென்னையுடைய நிலையை பாருங்கள். மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள், அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா படகுகள் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. 57 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். இன்னைக்கு சரியான முறையில வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட் எங்கடா இருக்குது, போட்டை எடுத்துட்டு வாங்க, போட்டை இறக்குங்கன்னு சொல்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ இதுதான் வளர்ச்சியா? இதுதான் மாடலா? திராவிட மாடலா? எவ்வளவு உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல இருக்கு. எவ்வளவு மழை பெய்தாலும் அங்க தண்ணி நிக்கிற தண்ணி, அது நிக்கிறது மட்டும் இல்ல, தண்ணியை சேமிக்கிற தன்மை உள்ள. இப்போ டோக்கியோ எடுத்துக்கங்க. டோக்கியோல எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் ரோடுக்கு மேல இருக்காது, அடியில இருக்கும். அந்த தண்ணி அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு அதை சேமிச்சு அதை பயன்படுத்துகின்ற தன்மை. ஆனா இங்க எப்படியோ அதெல்லாம் போய் அடிச்சு கிடிச்சு போயிட்டு நின்று அதனால தண்ணி நிக்கிறதுனால அந்த கொசு மலேரியால இருந்து, ஃபைலேரியால இருந்து எல்லா பிரச்சனையும் காலரால இருந்து அது மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் நம்ம மழை இன்னும் பெய்ய போகுது. வடகிழக்கு இன்னும் தீவிரமா வரப்போகுது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. காலநிலை மாற்றத்தோட பாதிப்பு தொடர்ந்து ஆனா 33% பசுமை பரப்பு வேணும் ஆணைக்கும் 10 ஆண்டுகள்ல கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடியே பசுமை தமிழ் இயக்கம் அரசு சார்ந்த தொடங்கினாங்க. அது எந்த அளவுக்கு ஆக்டிவா செயல்பட்டு? ஜீரோ. நான் அடிச்சு சொல்வேன், ஜீரோ. எதுக்கு எங்கேயாவது ப்ரூஃப் காமிங்க. அவங்க சொல்றது நாங்க 6.25 கோடி மரங்களை நாங்க நட்டோம். எங்க நட்டீங்க சொல்லுங்க. ஒரு சர்வே எடுங்க, ஆடிட் பண்ணுங்க, ஆடிட் பண்ணுங்க. எங்கேயும் இல்ல, சும்மா கணக்குக்குன்னு பேருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 10 வருஷத்துல இன்னும் 33 விழுக்காடு பசுமை நிரப்புவாங்களாம. நான் சொல்ற யோசனைகள் நடைமுறைப்படுத்துங்க, தானே நடக்கும். அது பசுமை தாயகம், பாட்டாளி மக்கள் சொல்ற எத்தனையோ யோசனைகள், ஆவணங்கள் எங்க கிட்ட இருக்கு. யோசனைகள் அந்த புக்கை படிங்க. அதுல எவ்வளவு யோசனைகள் போட்டாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சென்னையில பசுமை பூங்காக்கள் அமையுங்க. கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கு. அதுல 65 ஏக்கர் நம்ம எல்லா திரட்டினா 65 ஏக்கர் கிடைக்கும். 65 ஏக்கர்லயும் பசுமை பூங்கா, கிரீன் பார்க் தொடங்குங்கன்னு நான் போராட்டம் பண்ணேன், கையெழுத்து இயக்கம் பண்ணேன், ஆர்ப்பாட்டம் பண்ணேன், கடிதம் எழுதினேன், எல்லாருக்கும் பண்ணிருக்கிறேன் நானு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அங்க ஏதோ ஒரு மால் கொண்டு வரணும். யார் மால் கேக்குறா? மால் கட்டுறவன் அவன் இடத்த வாங்கி கட்டிட்டு போறது. அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். அவன் அந்த பணத்தை வச்சுட்டு அவன் வாங்கிட்டு கட்டிட்டு போங்க. அரசு ஏன் கொடுக்கணும் அவனுக்கு மால் கட்டுறதுக்கு? இது பப்ளிக் இடம், பப்ளிக் யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல, இடம் இல்ல. இங்க பூங்காக்களே இல்லையே. சென்னையில பெரிய பூங்கா 15 ஏக்கர்ல இருக்கு. டெல்லியில பெரிய பூங்கா 800 ஏக்கர்ல கட்டுறாங்க. 250 ஏக்கர்ல மெஹர்வழி பூங்கா, லோதி பூங்கா இருக்குது. பெங்களூர்ல சிம்ஸ் பார்க், கப்பன் பார்க் இருக்கு. ஹைட் பார்க் லண்டன்ல, நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க், எல்லாம் பெரிய பெரிய நகரங்கள்ல பெரிய பூங்காக்கள், ஒண்ணுமில்ல பல வகையான பூங்காக்கள் இருக்கு. சென்னையில மக்கள் போறதுக்கு, தங்கறதுக்கு, நடக்கிறதுக்கு பயிற்சி, உடல் பயிற்சி எல்லாம் எதுவுமே இல்லை. கிரீன் ஸ்பேஸ் இல்லையே. நீங்க சென்னையில ஆரம்பிங்க. அது உங்களால பண்ண முடியல. நீங்க அடுத்த 10 ஆண்டுகள்ல 33 விழுக்க என்ன நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இல்ல என்ன கூப்பிடுங்க, அழைங்க, நான் சொல்றேன் என்ன நான் செய்யணும்னு சொல்லுங்க. எங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. இப்ப அதாவது நம்ம வரி பணத்துல திமுக அரசு அந்த அட்வைசர்ஸ் நியமனம் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30, 40, 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வரி பணத்துல. சும்மா அவங்க அட்வைஸ் எல்லாம் இல்ல, உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேண்டிய ஆள், அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு வேண்டிய ஆள் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அவன் இதெல்லாம் எங்க போறது? இதெல்லாம்
அதனால என்ன எவ்வளோ இருக்கு, செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கு. ஆனா நாங்க நிறைவேற்ற ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து 550 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 490 வாக்குறுதிகளை நிறைவேற்றல. 490 வாக்குறுதி நிறைவேற்றல. அப்ப எப்ப பண்ண போறீங்கன்னு கேட்டா இன்னும் எங்களுக்கு 1.5 வருஷம் இருக்குது, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, எப்ப பண்ண போறீங்க? இதுதான் நம்மளுடைய வாதம். நாங்க அரசு மருத்துவர்களுக்கான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. தொடர்ந்து நேற்று ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. உடனே வந்து அரசு மருத்துவர்கள் வந்து சரியாவே சிகிச்சை அளிக்கிறாங்க. அரசு மருத்துவரோட தவறான சிகிச்சை காரணமா தான் உயிரிழப்பு நிகழ்ந்ததாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அரசு மருத்துவர்கள் நிச்சயமா இது தவறான ஒரு செயல். யாராவது இந்த செய்தியை பரப்புறவங்க தவறா பரப்பிட்டு இருக்க கூடாது. மருத்துவர்கள், அரசு மருத்துவர்களா இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவர்களா சரி, அவங்களுக்கு கடவுளுக்கு நிகரானவர்கள். அவங்களுடைய கட்டமைப்பே வந்து மக்கள் காப்பாத்துறது, மக்களை வந்து அது மிகப்பெரிய ஒரு சேவை. அதுல வந்து யாரும் வேணுமே வந்து இவ்வளவு சிகிச்சை கொடுக்காமையோ அப்படி இல்லாம இருக்காது. ரொம்ப ஸ்லைட் நெக்லிஜென்ஸ் எங்கேயாவது அங்கங்க இருக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் வந்து நிச்சயமா ஒரு நோயாளி வந்தா ஒரு முழுமையான எப்படியாவது காப்பாற்றணும்னு எண்ணத்துலதான் எல்லா மருத்துவர்களும் இருக்கிறாங்க. நிச்சயமா அதுல மருத்துவர்களை குறை சொல்றதுக்குலாம் அர்த்தமே கிடையாது. அது வந்து அவங்க சொல்லுவாங்க, அங்க இறந்த அவங்களுடைய உறவினர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், வலி இருக்கும். நிச்சயமா அந்த வலியும் நியாயமான வலி தான். ஏன்னா ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு வலி இருக்கும். அந்த வலியில ஏதாவது சொல்லுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் இருக்கு. அதுல ஆய்வு பண்ணி என்கொயரி பண்ணி அந்த என்கொயரியில வந்து ஷார்டேஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஒரு முடிவு வர முடியும். தவிர உடனே யாராவது சொல்றதை வச்சுட்டுலாம் யாரும் முடிவு வரக்கூடாது. அது வந்து ஒரு சென்சேஷனல் ஆக்காதீங்க, தயவுசெய்து சென்சேஷனல் ஆக்காதீங்க. 2026 கூட்டணியை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சியும் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வேலையில ஆரம்பிச்சாங்க. 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். தமிழிசை சொல்லும் போது கூட என்ன பதில் சொல்றாங்கன்னா, கூட்டணி குறித்து இப்ப எந்த கருத்து தெரிவிக்க முடியாது, சூழல் மாறலாம், அவங்களும் அந்த பதில் சொல்லிருக்காங்க. யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற இது இருக்காங்க. தொடருமா? நான் சொன்னது திருப்பி கூட சொல்றேன். நான் 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். பாஜகவோட தான் கூட்டணி. நீங்க மறுபடியும் நீங்க சொல்லுங்க, மறுபடியும் இதே தான் சொல்ல போறேன்.